வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். ஏர்லியர் கிளாஸில் நம்ம வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஏஎஸ்டி அப்படின்னும் ஹவு த இன்டர்ஏட்ரியல் செப்டம் டெவலப்ஸ் அப்படின்னும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் வாட் ஆர் த அசோசியேட்டட் சிண்ட்ரோம்ஸ் அண்ட் வாட் ஆர் த அசோசியேட்டட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வி டெல்ட் வித் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஎஸ்டி. எய்சன்மெங்கர் சிண்ட்ரோம்னா என்ன, வாட் இஸ் த ஹீமோடைனமிக்ஸ் அண்ட் பேத்தோஃபிசியாலஜி இன் ஏஎஸ்டின்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் let us proceed with the clinical features. அப்ப கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, ஏசிம்டமெட்டிக்கா இருப்பாங்க பேஷண்ட் அப் டு தயர் செகண்ட் டிகேட் ஆஃப் லைஃப். ஏன் ஏசிம்டமெட்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு ரைட் வென்ட்ரிக்கல் வச்சியும் அண்ட் பல்மனரி ஆர்டரி வச்சியும் ஐ ஹவ் டோல்ட் ஏர்லியர்லி. அடுத்து எப்போ சிம்டமெட்டிக்கா ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்போ there is a development of pulmonary hypertension இருக்கோ அப்போ they will become symptomatic. அப்போ pulmonary hypertension ஓட symptoms ஆன fatigue இருக்கும், syncopal attacks இருக்கலாம், and dyspnea on exertion இருக்கும், and palpitation on exertion இருக்கும். இதெல்லாம் தான் symptoms in secondum ASD இருக்கும். அண்ட் செகண்டம் ஏஎஸ்டி தான் 90% ஆஃப் ஏஎஸ்டிஸா இருக்கும். ரேரா தான் பிரைமம் ஏஎஸ்டிஸ் இருக்கும். இன் கேஸ் ஆஃப் பிரைமம் ஏஎஸ்டியா இருந்துச்சுன்னா தேர் வில் பி ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், growth ஃபெயிலியர். இது ரெண்டும் ரெக்கரண்டா இருக்கும். காமனா வி என்கவுண்டர் செகண்டரி ஏஎஸ்டி. அதுல பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வந்தா இந்த சிம்டம்ஸ்லாம் வி வில் என்கவுண்டர். அண்ட் வாட் ஆர் த சைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளோட லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்க வருது அண்ட் there is a increased oxygen saturation in the right atrial, deoxygenated blood from caval system. இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வந்து இது இந்த பல்மனரி ஆர்டரிக்குள்ள புஷ் பண்ணணும் அப்படிங்கறதுனால there will be a right ventricular hypertrophy. இந்த ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி நம்மளால எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, பாராஸ்டெர்னல் ஹீவ்ஸா லெஃப்ட் ஸ்டெர்னல் பார்டர்ல we can feel. இதுதான் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் நம்மளோட ஏஎஸ்டி. அடுத்த சைன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, we can feel the palpable pulmonary impulse, which is blood from the right ventricle to the pulmonary artery. High volume of blood போறதுனால second intercostal spaceல we can feel the palpable pulmonary impulse. அடுத்து precordial movement நம்மளால இன்ஸ்பெக்டரி ஃபைண்டிங்லயே பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஹைப்பர் டைனமிக் ரைட் வென்ட்ரிக்கலோட இம்பல்ஸ் we can see. அடுத்து வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மர்மர் இருக்கும். மர்மர் பத்தி நம்ம இப்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நார்மலா ஹார்ட் சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது S1, இது A2 P2 which is called as S2 and this is S1. அப்போ S1 is due to closure of AV valve. AV valve close ஆயிடுச்சு அப்படின்னா there will be ventricular systole. Blood will be pushed from the ventricle to pulmonary artery and this ventricle to aorta, and there will be closure of aortic valve and pulmonary valve, and there will be diastole. Diastole there will be the ventricular filling நடக்கும் and திருப்பியும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஆனா நம்மளோட நார்மலாவே இன்ஸ்பிரேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, there will be split in A2 P2 and எக்ஸ்பிரேஷன்ல ஒரே சவுண்டா S2 அப்படின்னே கேட்கும். இது S1, இது S1 அண்ட் இது நார்மல் சேஞ்சஸ். இந்த நார்மல் சேஞ்சஸ் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அயோர்டிக் ஸ்டீனோசிஸ் அப்படிங்கிற வீடியோல இந்த நார்மல் சேஞ்சஸ் ஏன் நடக்குது இந்த மாதிரின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்க் ஐ வில் கிவ் இன் டிஸ்கிரிப்ஷன், நீங்க பாருங்க. இப்போ we are just going to discuss the murmur in ASD. ASD ல என்னென்ன மர்மர் இருக்கும் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ S1 நார்மலா கேட்கும் and due to the blood from
கேவல் physiological கேவல் சிஸ்டம் அண்ட் pathological ASDனால ஹை வால்யூம் ஆஃப் blood நம்மளோட ரைட் ஏட்ரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. இது எல்லா பிளட்டையும் இட் ஷுட் புஷ் த்ரூ த பல்மனரி ஆர்டரி. அது வரைக்கும் நம்மளோட பல்மனரி வால்வ் க்ளோஸ் ஆகக்கூடாது. சோ தேர் வில் பி த பேத்தாலஜிக்கல் ஸ்பிளிட் ஆஃப் P2 from A2. அதனால there will be the wide pathological split and inspiration expiration அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா pressure changes. இந்த pressure change ரைட் ஏட்ரியமும் லெஃப்ட் ஏட்ரியமும் நடுவுல there is a opening அப்படிங்கறதுனால அந்த ஓபனிங் காம்பன்சேட் பண்ணிக்கும். சோ இன்ஸ்பிரேஷன் நடந்தாலும் எக்ஸ்பிரேஷன் நடந்தாலும் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஓபனை க்ளோஸ் ஆகிற விஷயமே இங்க நடக்காது. there will be fixed wide open S2. that is a pathological change here. அடுத்து சிஸ்டலில என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து பல்மனரி ஆர்டரி வழியா போறதுனால we can hear the ejection systolic murmur. இந்த ejection systolic murmur இந்த இடத்துல இருக்க இந்த ejection systolic murmur is a functional murmur அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சேஞ்சஸ்ல Eisenmenger syndrome, which is the severity, which indicates the severity of ASD. ASD நின்னுட்டு it became Eisenmenger syndrome. Acyanotic ல இருந்து disease became cyanotic மாறிடுச்சு. அப்போ இந்த wide S2ல there will be narrowing and there is a loud P2. இதுதான் changes of murmur in ASD during the severity of ASD அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்கோ இஸ் அண்ட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா ASD இஸ் ஆல்சோ அ பேத்தாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரல் பேத்தாலஜி அப்படிங்கறதுனால நம்மளோட எக்கோ தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். எக்கோல என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ரைட் ஏட்ரியம் இது லெஃப்ட் ஏட்ரியம் ரெண்டுக்கும் நடுவுல நம்மளோட டிஃபெக்ட் தெரியுது பாத்தீங்களா. இந்த மாதிரி டிஃபெக்ட் எக்கோல நல்லா தெரியும். அண்ட் இசிஜில செகண்டம் டைப்ல there will be the features of right ventricular hypertrophy and right axis deviation தெரியும் and features of right bundle block தெரியும். இதே in case of primum ASD இருந்தா features of RVH plus there will be left axis deviation and right branch bundle block இதையும். இதே சைனஸ் வெனோசிஸ்னால சைனஸ் வெனோசிஸ் ஏஎஸ்டியா இருந்தா இசிஜில என்னென்ன சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னா இன்வெர்டட் பி வேவ் தெரியும். இதுதான் சேஞ்சஸ் இன் த இசிஜி டியூரிங் ஏஎஸ்டி. அடுத்து செஸ்ட் எக்ஸ்ரே. செஸ்ட் எக்ஸ்ரேல நார்மலா எப்படி இருக்கும் ஹார்ட் அப்படின்னு தெரிஞ்சாதான் அப்நார்மாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது கார்டியாக் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்படி கார்டியாக் ஷேடோ தெரிஞ்சதுன்னா திஸ் ஷேடோ இஸ் ஃபார் எஸ்விசி அண்ட் திஸ் ஷேடோ இஸ் ஃபார் ரைட் ஏட்ரியம் அண்ட் திஸ் ஷேடோ இஸ் ஃபார் ஐவிசி. இது நார்மலா. அண்ட் இந்த இடத்துல தான் நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கிளோட ஷேடோ தெரியும். அண்ட் திஸ் ஷேடோ இஸ் ஃபார் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அண்ட் நம்மளோட நார்மலா தெரியுற எக்ஸ்ரேல திஸ் பார்ட் இஸ் ஃபார் பல்மனரி ஆர்டரி அண்ட் இது ஆர்ச் ஆஃப் அயோட்டாவோட அயோட்டிக் நக்கிள் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இதுதான் நார்மலா நமக்கு தெரியுற பேட்டர்ன் இந்த எக்ஸ்ரே. ஆனா நம்மளோட ஏஎஸ்டி வந்துருச்சு அப்படின்னா கார்டியாக் எக்ஸ்ரேல கார்டியாக் ஷேடோ எப்படி இருக்கும்னா அயோட்டிக் நக்கிள் இருக்கு பாத்தீங்களா. இந்த அயோட்டிக் நக்கிள் நார்மலா பல்மனரி ஆர்டரியை விட அதிகமா இருக்கும் இந்த அயோட்டிக் நக்கிளோட ஷேடோ. இந்த அயோட்டிக் நக்கிளோட ஷேடோ கம்மி ஆயிட்டு பல்மனரி ஆர்டரியோட ஷேடோ அதிகமாயிடும். அண்ட் இந்த பல்மனரி வென்ட்ரிக்கிள் ஹைப்பர்ட்ரோஃபி நடந்தனால இட் புஷஸ் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். சோ இந்த பார்டர் அதிகமானதுக்கு காரணம் is due to the pushing of right ventricle which is right ventricular hypertrophy. அடுத்து ரைட் ஏட்ரியமும் பெருசா இருக்கும்.
so we can see the right atrium dilatation. அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இதுதான். இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ இந்த ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஜக்காவும் இந்த ஹேண்டில் ஜக் ஹேண்டிலாவும் நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டா எக்ஸ்ரேல there will be the jug handle appearance and இந்த handle is nothing but right pulmonary artery. ரைட் பல்மனரி ஆர்டரி தான் இந்த இடத்துல இவ்வளவு நல்லா செஸ்ட் எக்ஸ்ரேல தெரியுது. அண்ட் திஸ் இஸ் ஜக் ஹேண்டில் அப்பியரன்ஸ் இன் த செஸ்ட் எக்ஸ்ரே. கார்டியாக் கேத்தட்ரைசேஷன் பண்ணாலும் we can find the ASDs. இதுதான் இன்வெஸ்டிகேஷன் இன் ASD. அடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா we will take medical treatment due to the abnormal flow of blood in the ASD. infective endocarditis க்கு prophylaxis கொடுக்கணும். and primum type அந்த மாதிரி டைப்ல தான் there will be CCF. CCF is very rare, about 2% of people தான் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்றோம். வெரி சிவியர் EASD ல தான் there will be CCF. அந்த மாதிரி CCF சப்போஸ் வந்துச்சுன்னா we can treat CCF by anti-failure measures. இதுதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். சர்ஜிக்கல் எடுத்தோம் அப்படின்னா we can go for Dacron patch வைக்கலாம், இல்லனா பெரிகார்டியல் பேட்ச் வைக்கலாம். இது ரெண்டும் வச்சு இந்த ASD ல இந்த செப்டம்ல இருக்க இந்த டிஃபெக்ட சர்ஜிக்கலா க்ளோஸ் பண்ணலாம் நம்மளோட ASD ல. நான் சர்ஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா we have one method which is called as transcatheter close அப்படின்னு சொல்லுவோம். கத்தீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா there is a device called Amplatzer device and clamshell umbrella அப்படின்னு சொல்லிட்டு we have two devices. அந்த டிவைஸ்ல ஏதோ ஒரு டிவைஸ we can place in the ASD. இந்த ASD இருக்க இடத்துல அந்த டிவைஸ பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we will be closing the defect. அந்த defect close பண்ணிட்டு we should give them antiplatelet treatment for 3 months. அப்படி antiplatelet treatment 3 monthsக்கு கொடுத்துட்டு we should call them for follow up. அப்படி follow upக்கு கூப்பிட்டு எக்கோ பார்த்தோம் அப்படின்னா there should be endocardial proliferation. இந்த டிவைஸ மூடின மாதிரி இந்த இடத்துல எண்டோகார்டியம் ப்ரோலிஃபரேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா we can stop the antiplatelet and there is a closure of ASD. இதுதான் 3 ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல். நான் சர்ஜிக்கல்ல டிரான்ஸ்கத்தீட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். Here we complete ASD. So next class la we will be dealing with VSD and other congenital heart disease. And அது வரைக்கும் நம்மளோட சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and comment பண்ணுங்க. Thank you.